முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கைது செய்து அவரை தூக்கில் போட்டால் மட்டும்தான் அனுர அரசாங்கம் நல்ல அரசாங்கமே தவிர மற்றும்படி அனுர அரசாங்கம் நல்ல அரசாங்கம் இல்லை என்று சொல்லியிருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா சொல்லியிருக்கின்றார். இதே கருத்தை அடிக்கடி சொல்கிறவர் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறொரு விதத்தில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கார். எனவே என்னதான் சொல்லியிருக்கார் என்று சொல்லி விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இந்த பிரதான செய்தி உட்பட மேலும் பல முக்கியமான இலங்கை செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் தமிழக செய்தியில் புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள். அவருடைய புதிய கட்சியினுடைய பேர் என்ன, அது எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய பின்னணி என்ன, இது சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்கள் இருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா அடிக்கடி இந்த கோரிக்கையை வச்சு கொண்டு தான் வரார். மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்படணும், அவருக்கு தூக்கில் போடணும், அவருக்கான உச்சபட்ச தண்டனை தூக்கில் போடுறதான் என்று சொல்லி அடிக்கடி சொல்லி கொண்டு வரவர். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே விஷயத்தை திரும்பவும் சொல்லியிருக்கார். திரும்பவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை இந்த விஷயத்துக்காக வலியுறுத்தி இருக்கின்றார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அனுர அரசாங்கம் நினைச்சால் 24 மணி நேரத்தில் மஹிந்த ராஜபக்சவை கைது செய்ய முடியும். அங்கெல்லாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 24 மணி நேரத்துக்குள்ளேயே கைது செய்து அவருக்கான வழக்குகளை பதிஞ்சு ஆளை பிடிச்சி தூக்கில் போட முடியும் என்று சொல்லி அதுதான் அவருக்கான உச்சபட்ச தண்டனை, சரியான தண்டனை என்று சொல்லி சரத் பொன்சேகா சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அனுர அரசாங்கத்தினுடைய ஆட்சியை பாராட்டியிருக்கார். நல்ல அரசாங்கம் தான், ஊழல் இல்லாமல் செயல்படுறீங்க, நல்லா செயல்படுறீங்க, புது புது திட்டங்களை கொண்டு வரீங்க, அது எல்லாமே ஓகே தான். ஆனால் எப்போ நாங்கள் இன்னும் நல்ல அரசாங்கம் என்று சொல்லுவோம், எப்போ அந்த சர்டிஃபிகேட் தூக்கி கையில் தருவோம் என்று சொன்னால், நீங்கள் மஹிந்த ராஜபக்சவை தூக்கில் போட்டால் மட்டும்தான் நீங்கள் நல்ல அரசாங்கமே தவிர மற்றபடி உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை நாங்கள் தரவே மாட்டோம் என்று சொல்லி இன்னும் ஒரு விஷயம் சொல்லிக்காரு. என்ன சொன்னால், தான் ஒரு பெரிய அளவிலான அரசியல் சக்தி இல்லை, பெரிய பாதுகாப்புகள் நிறைந்த அரசியல் சக்தியெல்லாம் இல்லை, தனக்கும் நிறைய பிரச்சனைகள் சவால்கள் இருக்குது, இருந்தாலும் நான் பயப்படாமல் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், மஹிந்த ராஜபக்சவை பிடிச்சி உள்ளுக்க போடுங்க, தூக்கில் போடுங்க என்று சொல்லி மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார் சரத் பொன்சேகா அவர்கள். இதில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ மஹிந்த ராஜபக்ச மேலே நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அவர் போர்க்குற்றங்கள் செய்தது, என்ன செய்தான்னு சொல்லி உங்களை எல்லாருக்குமே தெரியும் தானே. அந்த ஒரு கோணத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் சரத் பொன்சேகா பார்க்குற கோணம் வித்தியாசமான கோணம். அதை என்னென்னு சொன்னால், அந்த இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த டைமில் திடீரென்று போர் நிறுத்தத்தை அறிவித்தவர் ஜனவரி மாதத்தில். அந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி கொண்டு இயக்கம் திருப்பி தாக்குதல் நடத்தினது. அதில் 500க்கும் அதிகமான இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்களாம். ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ள, கொஞ்சம் மணி நேரத்துக்குள்ள 500க்கும் அதிகமான இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்களாம். எனவே அந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்தது மஹிந்த செய்த ஒரு ஊழல். அது இயக்கத்தின் பேச்சை கேட்டு தான் அப்படி நடந்து கொண்டார். அதனால தான் அவரை தூக்கில் போடுங்க என்று சொல்லி சரத் பொன்சேகா சொல்றார். எனவே சரத் பொன்சேகாவினுடைய அந்த கோரிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். இந்த காரணத்துக்காக தான் அவர் அந்த கோரிக்கையை விடுக்கிறாரே தவிர மற்றபடி மஹிந்த ராஜபக்ச போர்க்குற்றத்தில் ஈடுபட்டார், அந்த காரணத்துக்காக அவர் இந்த கோரிக்கையை வைக்கல என்றதையும் நாங்கள் சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்குது. எனவே சரத் பொன்சேகா மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி கொண்டு வரார். என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஹொரணை பகுதியில் இருக்கின்ற ஒரு அரசாங்க வங்கியில் கிட்டடியில் ஒரு பெரிய கொள்ளை சம்பவம் நடந்தது. கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் பெறுமதியான காசு கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது அந்த வங்கியில் ஏடிஎம் மெஷின் இருக்குது தானே, அந்த ஏடிஎம் மெஷினுக்குள்ளே காசு போட்டு வைக்கத்தானே வேணும். அதுக்காக ஒரு வாகனத்தில் காசை கொண்டு வந்தது, 2 மூட்டையில் கொண்டு வந்தது 3.5 கோடி ரூபாய் காசை. அதை அந்த வங்கியினுடைய பின்பக்கம் இருக்குது தானே, பின்பக்கத்தால் கொண்டு வருவினம் எப்படியும் என்னோட முன்னுக்கு கஸ்டமர்ஸ் நிப்பினம். அப்போ பின்பக்கத்தால் ஒரு ஊழியர் என்ன செய்கிறார், வலது கையில் ஒரு மூட்டையும் இடது கையில் ஒரு மூட்டையும் காசு மூட்டையும் தூக்கி கொண்டு போயிருக்கார் அந்த பேங்குக்குள்ளே. போகும்போது இங்கே அந்த பத்தைக்குள்ளே இங்கே ஒளிச்சிருந்த ஒரு ஆள் திடீரென்று பின்னால் ஓடி அந்த 2 மூட்டைகளையும் பறித்து கொண்டு ஓடினது. இன்ற வரைக்கும் அவர் இன்னும் கைது செய்யப்படையலை. இருந்தாலும் அது சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே வங்கியில் பணிபுரிகின்ற உதவி முகாமையாளர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கைது செய்யப்பட்டிருக்கார். மற்றது பாதுகாப்பு உத்தியோகத்தரும் கைது செய்யப்பட்டிருக்கார். அதாவது இந்த கொள்ளை சம்பவம் நடக்கக்குள்ள பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவோம் இல்லாமல் என்ன வெள்ளியா பார்த்தனீங்க என்று சொல்லி போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்குது. அதோட உதவி முகாமையாளரையும் கைது செய்திருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால், சில உள்ளுக்குள்ளே இருந்தால் தகவல் போச்சோ தெரியாது, இத்தனை மணிக்கு இன்ன கலர் வேனில் இவ்வளவு காசு இறங்க போகுது, 2 மூட்டையில் இறங்க போகுது, நைஸாக அந்த டைமில் பார்த்து பத்தைக்கில் இருந்துட்டு ஓடி பறித்து கொண்டு ஓடன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே யாரோ தகவல் கொடுத்துருப்பினம் போல இருக்கு. அதனால் அந்த வங்கியினுடைய உதவி முகாமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன.
மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் பணிப்பாளர் கபில சந்திரசேன அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு இன்று வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இடம்பெற்றது. இன்றைக்கு மொத்தமாக 3 சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டது. யார் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய ரியன்சி அரசகுலரத்ன சட்டத்தரணி ரியன்சி அரசகுலரத்ன அவருடைய சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. ஏன் அவருடைய சாட்சியம் பதிவு செய்யப்பட்டதுன்னு சொன்னால், கபில சந்திரசேன ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அவருக்கு ஒரு வழக்கு நடந்தது தானே, அவர் உயிரோடு இருக்கேக்குள்ள. அப்பேக்க அரசாங்கம் சார்பாக வாதாடின சட்டத்தரணி தான் இவர். அப்போ அவருக்கு தான் நிறைய கேஸுகள் எல்லாம் தெரியும். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், கபில சந்திரசேன அவர்களுக்கு எதிராக வாதாடின சட்டத்தரணி. அப்போ அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அவருக்கு ஏதாவது அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதா, மன அழுத்தம் இருந்ததா, அல்லது அவர் தன்னுடைய உயிரை மாய்க்கும் விதமாக ஏதாவது ப்ரெஷர் கொடுக்கப்பட்டதான்னு சொல்லி கணக்க விஷயங்கள் இப்போ சொல்லப்படுது தானே. எனவே அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இவருக்கு தானே தெரியும். அதனால் அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு அவருடைய உதவியாளராக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சட்டத்தரணி, அவருடைய பேர் உதார முகாம்திராகே, அவரிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 3வது நபர் இன்னும் ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கொள்ளுப்பிட்டிய போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி, அவரிடமும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. அதோட இன்றைக்கு வழக்கு முடிஞ்சது. இனி 9ஆம் தேதி வரை இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் தேதி இன்னும் பல சாட்சிகள் தங்களுடைய சாட்சியங்களை வழங்குவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. போதைப் பொருட்களை விற்று சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை வாங்கி குவித்து வைத்திருந்த ஒரு கணவனும் மனைவியும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. சம்பவம் நடந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு கணவனும் மனைவியும் நிறைய போதைப் பொருட்களை விற்று 3 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு காணி வாங்கி அதுக்குள்ள ஒரு வீட்டை கட்டி போட்டு சந்தோஷமாக இருப்போம் என்று இருந்திருக்கணும். போலீஸ் போயிட்டு பிடிச்சி விசாரித்து பார்த்தா எல்லாமே போதைப் பொருட்களை விற்று வந்த காசில் வாங்கின காணியும் வீடும். அப்போ அதுக்கு பிறகு போலீஸ் சும்மா இருக்குமா? இல்லை. நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கினது PCIDக்கு. அதாவது இந்த சட்டவிரோத சொத்துக்களை பறிக்கிற அந்த CID பிரிவினருக்காக தானே PCIDன்னு சொல்லி அவர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தரவை அடுத்து அவர்கள் இந்த சொத்துக்களை முடக்கியிருக்கின்றார்கள். இனி எல்லாமே அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைப்பாளர் நவீன் திசாநாயக்கா சொன்ன ஒரு கருத்து இப்போ பரபரப்பாக பேசப்படுகின்ற அதே நேரம் சமூக வலைத்தளங்களில் கேலியும் கிண்டலுமாக பேசப்படுது. என்ன சொன்னவர் என்று சொன்னால், நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சி இருக்கிறோம், அங்கெல்லாம் சஜித் பிரேமதாசாண்ட SJP கட்சியும் இருக்குது, பேருக்கு தான் 2 கட்சிகளாக இருக்கிறோமே தவிர கட்சிகளில் 2 கட்சியிலே ஒரு ஒழுங்கான அமைப்பாளர்கள் இல்லை, ஒழுங்கான கிராம மட்டங்களில் வேலை செய்யக்கூடியதுக்கு ஆட்கள் இல்லை, கட்சிக்கு பெரிய அளவில் ஆதரவும் இல்லை, சும்மா தான் இருக்கிறோம் என்று சொல்லி போட்டு ஒரு ஐடியான்னு கொடுத்தவர். என்ன ஐடியான்னு சொன்னால், இலங்கையில் மீண்டும் நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும் என்று சொன்னால், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் என்று சொன்னால், சஜித் பிரேமதாசாண்ட உடம்புக்கு ரணில் விக்ரமசிங்கவினுடைய மூளையை பொருத்தோணும், அப்படி செய்தால் மட்டும்தான் நாங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும் என்று சொல்லி ஒரு கருத்தோண்ட போகிற போக்கில் சொல்லிட்டார். அந்த கருத்து சமூக வலைத்தளங்களில் கேலியும் கிண்டலுமாக இப்போ பரவலாக பேசப்படுது. ஏனென்று சொன்னால், இப்போ சஜித் பிரேமதாசாண்ட உடம்புக்கு ரணில் விக்ரமசிங்கன்ற மூளையை பொருத்துறன்னு சொன்னால் அதனுடைய மறைமுக அர்த்தம் என்ன? சஜித் பிரேமதாசாவுக்கு மூளை இல்லை என்ற அர்த்தம். ஏற்கனவே சஜித் பிரேமதாசாவுக்கு ஆளுமை இல்லை, அவருக்கு ஒன்றுமே தெரியான்னு சொல்லி பொதுவான ஒரு கருத்து இருக்கும்போது இவர் மூளையும் இல்லை என்று சொன்னால் அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது நேரடியாக சொல்லல, அதன் அர்த்தம் மறைமுகமாக தான் அர்த்தம். ரணிலிட மூளையை பொறுத்தவங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? எனவே இப்போ கேலியும் கிண்டலுமாக பேசப்படுகிறது. 2 கட்சியிலையும் கட்டமைப்புகளும் இல்லை, மக்கள் செல்வாக்கும் இல்லை என்றதை பகிரங்கமாகவே ஒப்புக்கொண்டிருக்கார். அதை நாங்கள் வரவேற்கலாம். ஓம் தானே. நீண்டகால இழுபறிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார். புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிப்பதாக இன்று அவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிப்பது மட்டுமில்லாமல் அது ஒரு இயக்கமாக கட்டியெழுப்பணும் என்று சொல்லி, ஒரு இயக்கம் என்று சொல்லியிருக்கார். இது நம்ம இயக்கம் என்ற பெயரில் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக ஒரு இணையதளம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இணையதளம் ஊடாக யார் வேணுமென்றாலும் ஜாயின் பண்ணலாம் என்று சொல்லி அந்த அறிவிப்பை வெளியிட்டு சில மணி நேரங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 லட்சத்தை தாண்டி அந்த எண்ணிக்கை போய்கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த காணொலியை நான் ஒளிப்பதிவு செய்துட்டு பிறகு எடிட் பண்ணக்குள்ள அந்த எண்ணிக்கை கூடியிருக்கும்னு நினைக்கிறேன். எனவே நான் பக்கத்தில் போட்டு வரேன், சைட்டில் போட்டு வரேன். இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது வந்த நம்பர் எவ்வளோன்னு சொல்லி. எனவே கட்சி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து கொண்டு வருது என்றதான் விஷயம். என்னென்னு சொன்னால், தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய கட்சி ஒன்று தேவை, ஒரு சாமானிய மக்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய ஒரு புதிய கட்சி ஒன்று தேவை, புதிய ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பதற்கான ஒரு தேவை இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு நேரலையில் பேசியிருக்கின்றார்.
எனவே புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்தது நல்ல விஷயம்தான், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். நாட்டில் வந்து யார் வேணுமென்றாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணுமென்றாலும் மக்களுக்கு சேவை செய்யலாம். அதில் எந்த விதமான தடையுமே இல்லை. அதை வந்து எப்படி முன்னெடுத்து கொண்டு போகணும்ன்றதான் முக்கியமான விஷயம். இல்லை, அண்ணாமலை அவர்களுக்கு வந்து நிறைய சவால்கள் இருக்குன்றதான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. மிக முக்கியமான பிரச்சனையை வந்து அவர் இவ்வளோ காலமும் இருந்த பாரதிய ஜனதா கட்சி தான் இப்போ மாறு வேஷத்தில் வந்திருக்குதா, தமிழ்நாட்டில் அண்ணாமலை என்கின்ற வடிவத்தில் வந்திருக்கான்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து கேட்கப்படுது பொதுமக்களால். ஏன்னு சொன்னால், எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்றோணும் என்று சொல்லி இங்கே வந்து ஆட்சியை பிடிக்கணும்ன்றது பிஜேபியினுடைய நீண்ட கால இலக்கு. அதுக்கு வந்து அவர்கள் பல வழிகளில் வந்து ட்ரை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள், வேறு முயற்சிகளை வந்து எடுத்துக்கொண்டே வருகிறார்கள். அதனுடைய ஒரு கட்டம்தான் அண்ணாமலையினுடைய வருகையா என்று சொல்லி இங்கே ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. எனவே நாங்கள் அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது அவர் எதிர்கொள்ளக்கூடிய முதலாவது கேள்வி. ரெண்டாவது வந்து தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்கிறாரா அண்ணாமலை என்றது ரெண்டாவதாக கேட்கப்படுற முக்கியமான கேள்வியாக இருக்கும். ஏன்னு சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியாரை எதிர்த்தோ தந்தை பெரியாரிருந்து விலகியோ ஒரு அரசியல் செய்து பெரிய அளவில் வந்து வெற்றி பெற முடியாது. அரசியல் செய்யலாம், ஆனால் பெரிய அளவில் வந்து வெற்றி பெற முடியாதுன்றதான் கள யதார்த்தம். இங்கே ஆட்சியை பிடிச்ச எல்லா கட்சிகளுமே, பிரதான கட்சிகள் எல்லாமே வந்து தந்தை பெரியாரை முன்னிறுத்தி தான் ஆட்சியை பிடித்திருக்கிறார்ன்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனவே அண்ணாமலை அவர்களுடைய கொள்கை இந்த விஷயத்தில் என்னவாக இருக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். கடந்த காலங்களில் வந்து அவர் பிஜேபியில் இருந்த காலத்தில் வந்து தந்தை பெரியாருக்கு ஆதரவாகவோ அல்லது அவருடைய கொள்கைகளை முன்னிறுத்தியோ எங்குமே பேசினது மாதிரி தெரியல. எனவே அந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. இந்த மாதிரி நிறைய சவால்களும் அவருக்கு இருக்குது. அதோட இளைஞர்களை கவரணும், பெண்களை கவரணும், ஜென்சி தலைமுறையை வந்து கவரணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒப்பீட்டளவில் வந்து நிறைய மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்கத்தான் செய்யுது, இல்லை என்று யாருமே மறக்க முடியாது. அதனால தான் ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலமலன்ட்டு அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே போகுது. இருந்தாலும் இங்கால தமிழக வெற்றி கழகம் அளவுக்கு இளைஞர்களை ஈர்க்க முடியுமா, பெண்களை கவர முடியுமா என்று சொல்லி நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்குது. எனவே தமிழக அரசியல் வந்து ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை நோக்கி நகருது என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். எனவே அடுத்தடுத்த காணொலிகளில் அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.